என்றாலே 1000 அர்த்தம். மாதராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் அல்லவா? இப்போ நம்ம பண்ண போகிறது பிங்க் புலாவ். இந்த பிங்க் புலாவுக்கு நம்ம பிங்க் வரதுக்கான இன்க்ரீடியன்ட் பீட்ரூட். இப்போ வந்து நான் ஒரு 1/2 கப் ரைஸில் தான் இந்த புலாவ் காட்ட போகிறேன். ஸோ ஒரு 1/2 பீட்ரூட் அப்படியே கட் பண்ணி நான் குக்கரில் வச்சு வேக வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு துருவிக்க போகிறோம். இது வேக வச்சுருக்கோன்றதுனால துருவுறது வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பீட்ரூட் துருவியாச்சு. அடுத்து ஒரே ஒரு பச்சை மிளகா, ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு சின்னதாக இருந்தால் உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 2 பச்சை மிளகா யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஜஸ்ட்டு ஸ்லிட் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு ஒரு 4 துண்டாக கட் பண்ணிவிட்டு அது ஸ்லிட் பண்ணிடுறேன். அடுத்து ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம். ½ கப் ரைஸுக்கு 1 கப் தண்ணி வச்சு நான் வேக வச்சுருக்கேன். இந்த புலாவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிரியாணி அரிசி, அதாவது பிரிஞ்சி ரைஸோட அந்த பாஸ்மதி ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த ஸ்மெல் சூட் ஆகாது. நம்ம பீட்ரூட் போடுறோம், அதுக்கப்புறம் இதில் சோம்பு போட போகிறோம். அதனால் அந்த ஸ்மெல்லெல்லாம் இருக்கிறதுனால நம்ம பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணாமல் சாதா அரிசி யூஸ் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் ரைஸுக்கு யூஸ்வலாக வைக்கிற அரிசி 1/2 கப் ரைஸு 1 கப் தண்ணி விட்டு நான் வேக வச்சுருக்கேன். இது வந்து நமக்கு கொஞ்சம் முன்னாடியே பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இப்படி உதிராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உதிராக ஆக்கிட்டு கொஞ்சமாக நெய் விட்டு ஒரு 1.5 ஸ்பூன் நெய் விட்டு நீங்கள் இந்த மாதிரி உதிராக ஆக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரைஸ் பண்ணும்போது ஒட்டாமல் அது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நான் கீ விட்டு இதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லா உதிராக இருக்குது. இப்போ நம்ம பீட்ரூட் வேக வச்சது துருவியாச்சு, வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டாச்சு, நம்ம பச்சை மிளகாவையும் ஸ்லிட் பண்ணிக்கிட்டாச்சு. நம்ம இப்போ அடுத்து நம்ம பேனில் ஆரம்பிச்சிடலாம் எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ அடுப்பில் வானலி வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் நான் சோம்பு ஆட் பண்ண போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம இந்த புலாவோட ஹீரோவே பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளேவர் தான். ஸோ இந்த சோம்பு ஃப்ளேவர் நல்லா வரணுன்றதுக்காக ஒரு 1.5 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணுறேன். சோம்பு பார்த்திங்கன்னா டைஜஷனுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க, மவுத் ஃப்ரெஷ்னிங். இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர். இதை வந்து எப்பயும் ஜென்ரலி பட்டை சோம்புன்னு அரைச்சி எல்லாத்துலேயும் போட்டுருவோம். இது தனித்தன்மை தெரியாமல் போயிடும். ஆனால் இந்த ரைஸில் பார்த்திங்கன்னா இதோட ஃப்ளேவர் தான் நமக்கு அதிகமாக தெரிய போகுது. இப்போ அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் அண்ட் கருவேப்பிலை 2த்தையும் சேர்த்துறேன். இது நல்லா நமக்கு கோல்டன் ப்ரௌன் பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பீட்ரூட்டை சேர்க்க போகிறோம். காய்கறிகள்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட் வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள். உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல், அதாவது ரத்தம் வந்து உங்களுக்கு உடம்புல கம்மியாக இருக்குது அப்படின்னு எந்த குறை வந்தாலும் இம்மீடியட்டாக டாக்டர் சொல்கிற ஃபஸ்ட்டு விஷயம் பீட்ரூட் டெய்லி சாப்பிடுங்கன்ட்டு. இந்த பீட்ரூட் என்னவோ இந்த குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி அது வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு இஷ்டப்பட மாட்டாங்க. அதை வந்து அப்படியே வேக வச்சு சாப்பிட்னா ஆக்சுவலி ஸ்வீட்டாக நல்லா இருக்கும், ஆனால் நிறைய பேருக்கு அது பிடிக்காது. ஸோ ஏதாவது இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிங்க் கலர் புலாவோ இல்லை இதை வந்து நீங்கள் ஜூஸ் பண்ணி பூரியில் சேர்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலர் பூரி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க எல்லோரும்.
இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக இந்த நம்ம பீட்ரூட்டை வேக வச்சு இது வந்து நம்ம துருவி போடுறதுனால ரைஸோட கலர் வந்து நல்லா பிரைட்டாக பிங்காக ரொம்ப அழகாக வரும். இந்த மாதிரி நீங்கள் லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதோட வந்து நம்ம துருவி வச்சுருக்கிற பீட்ரூட்டை ஆட் பண்ணுவோம். இந்த பீட்ரூட் ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்கோன்றதுனால வந்து இது ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்து நம்ம இந்த சால்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ ரைஸுக்கும் சேர்த்து ஓரளவுக்கு நம்ம மிதமாக சால்ட் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இந்த நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நெய் சேர்த்து உதுத்து வச்சுருக்கிற வேக வச்ச ரைஸ், 1/2 கப் ரைஸ் சொல்லியிருந்தேன். ஸோ அதை நான் இதோட சேர்க்க போகிறேன். நல்லா சிம்மில் வச்சுட்டு ஃப்ளேமை இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான அழகான பிங்க் ஷேடு வந்துட்டுருக்கு ரைஸ்க்கு. மிக்சட் ரைஸ் மிக்ஸ் பண்ணும்போது மட்டும் எப்பயும் அழுத்தி மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் இப்படி மேலோட்டமாக கலந்தீங்கன்னா நல்லா உதிராகவே இருக்கும் ரைஸு. நம்ம பிங்க் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட் இந்த ரைஸ் கொஞ்சம் ஹீட் ஆகி நல்லா நம்ம பீட்ரூட் கலவை வந்து ரைஸோட மிக்ஸ் ஆகிடுச்சுனாலே நமக்கு போகிறோம். இது ரொம்ப நேரம் வந்து மூடி வச்சு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அட்ராக்டிவான ரொம்ப ஹெல்த்தியான பிங்க் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து சிப்ஸ் கூட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலையில் வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலையில் வரக்கூடிய நரைமுடி. ஃபிட்னஸ் எவ்வளோ ஒரு வாழ்க்கையில் முக்கியமான ஒரு கான்செப்ட் அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலையில் வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலையில் வரக்கூடிய நரைமுடி. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 40 வயசு ஆச்சுன்னா தான் நரைமுடி இருக்கும். யாரோ ஒருத்தருக்கு ரொம்ப ரேராக வந்து நம்ம இளநரை, அப்படி இளநரைன்னு சொல்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஒரு 25 வயசுலேருந்து 30 வயசு அவங்க தான் இளநரைன்னு சொல்லுவாங்க. பட் இன்றைக்கி 2 வயசு குழந்தை 3 வயசு குழந்தைக்கு கூட நரை இருக்கிறது, இளநரை இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப காமனாக போயிடுச்சு. இல்லை அதே மாதிரி அடல்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா 40 வயசில் வரக்கூடிய நரைமுடி பார்த்தீங்கன்னா 25லேருந்து 30 வயசுலேயே ஆரம்பிச்சிடுது, நார்மலாகவே ஆரம்பிச்சிடுது. இதுக்கு என்ன ஆகுது, எதனால் இப்படி ஆகுது? இப்போ உங்கள்கிட்ட வந்து இளநரைன்னு சொல்கிறாங்க, இல்லை எனக்கு சீக்கிரம் நரைச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற காலகட்டங்களில் 30 வயசுக்கு மேலே நரைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே அது இளநரைன்னு எடுத்துக்க முடியலங்க, அது மெச்சூர்ட் கிரே அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்க முடியுது. காரணம் என்னென்னா நம்மளுடைய காலகட்டங்கள் சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காஸ்மெட்டிக்ஸோட ஆதிக்கம் ரொம்ப பெருகிருக்கு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சீக்கா மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஈவன் நான் இன்னும் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டடாக ஒரு 2-3 ஷாம்பூ தான் இருக்கும். அந்த ஷாம்பூஸ் கூட பார்த்தீங்கன்னா நிறைய காரத்தன்மையெல்லாம் இருக்காது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா பிளென்டி ஆஃப் ஷாம்பூஸ் வந்து மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு. அதில் மோஸ்ட்லி என்ன விளம்பரங்கள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய முடியை வந்து எவ்வளோ தூரம் வால்யூமாக காட்டுறது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய விளம்பரங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜென்ரலாகவே நமக்கு ஒரு மனசுக்குள்ளே என்ன இருக்கும், ஒரு ஷாப்பிங் போகிறோம், இல்லை வெளியே போகிறோம், பார்ட்டிக்கு போகிறோம், இல்லை இன்டர்வியூ போகிறோம், நம்ம தலைமுடி வந்து எண்ணெய் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம், ஒரு பவுன்ஸியாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு போயிடுறோம். ஸோ அந்த ஹேர் வாஷ் அப்படிங்கிறது வால்யூமைசிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நீங்கள் கொண்டு போகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, வால்யூமைசிங் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முடி, அந்த முடிகளுக்குள்ள முடி கற்றைகள் இருக்கும், அதாவது நம்ம வந்து கியூட்டிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறது.
அந்த கியூட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி லேயராக இருக்கும், அது முடிக்குள்ளே ஒரு பைண்டான மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஷாம்பு போட்டு குளிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கற்றைகள், அந்த கியூட்டிகல்ஸ் அது வந்து அந்த லேயர்லாம் அப்படி பிரிஞ்சிடும். அதனால தான் நம்ம முடி வந்து ஃப்ளஃபியாக தெரிகிறது. ஆக்சுவலாக வால்யூமைசிங் அப்படிங்கிறது இருக்கிற முடிக்கு நம்ம வந்து பெருசாக குண்டாக காட்ட முடியாது. ஒரு முடி ஒரு 10 லேயராக பிரிகிறப்போ நமக்கு வந்து அது வந்து ஃப்ளஃபியாக தெரியுது. ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சில நேரங்களில் அதுக்கு கண்டிஷ்னர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த விரிந்த லேயர்கள், விரிந்த கியூட்டிகல்ஸ் அப்படியே இருக்கும். அப்போ என்ன ஆகணும், அந்த டே ஃபுல்லாக நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு லூஸ் ஏர் விட்டுட்டு போகிறோம். அந்த மாதிரி விரிஞ்ச கியூட்டிகல்ஸோடு இருக்கிறப்ப அதில் இருக்கக்கூடிய அந்த போஷாக்கு, அந்த சத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா முக்கியமாக சன்லைட்டில் அதில் வரக்கூடிய அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அந்த பிரச்சனையால் முடி வந்து உலர்ந்து போயிடுது. அப்படி உலர்ந்து போகிறப்ப என்ன ஆகுது உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிக்கு தேவையான காப்பர் சத்து நமக்கு கிடைக்காம போயிடுது. அந்த மாதிரி இளநரைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து அந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்லி கிடைக்கும், மருதாணி இலை உங்களுக்கு தெரியும், கறிவேப்பிலை, இது மூணையும் என்ன பண்ணுங்கள், நல்ல வெயிலில் காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் எப்போவுமே ஸ்டோர் பண்ணிக்கோங்க. முதல் நாள் நைட்டு என்ன பண்ணுங்கள், கரிய பவளம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அந்த கரிய பவளம் நல்லா ஒரு பிட் எடுத்து நல்லா அதை பிரேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணி வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிளாக் கலரில் கிடைக்கும். அந்த வாட்டரில் இப்போ நீங்கள் எடுத்த இந்த 3 இலைகளின் பொடியும் தலா ஒரு 2 டீஸ்பூன் போட்டு அந்த வாட்டரில் ப்ரீவியஸ் நைட்டு சோக் பண்ணிவிடுங்க. எப்படி நம்ம மருதாணி பேஸ்ட் போடுறோம், ஹென்னா போடுறோம், அதை முதல் நாள் நைட்டு எப்படி சோக் பண்ணுறோமோ அதே மாதிரி இதை வந்து சோக் பண்ணிவிடுங்க. மறுநாள் காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து 2 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கிராம்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த கிராம்பை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு எல்லா ஃபார்மசிலையும் கிராம்பு தைலம் கிடைக்கும். ஏன்னா அந்த பல்லு வலிக்கெல்லாம் வைக்கிறதுக்காக ஈவன் கிராமத்தில் இருக்க மெடிக்கல் ஷாப்பில் கூட உங்களுக்கு வந்து க்ளவ் ஆயில் அப்படிங்கிற பேரில் கிராம்பு தைலம் கிடைக்கும். அந்த கிராம்பு தைலம் நல்ல ஒரு 10 சொட்டு அதில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதை வந்து உங்கள் முடி, ஏன்னா இதுக்கு முடிக்கான பேக், இது வந்து ரூட்டுக்கான பேக் இல்லை, முடியில் வந்து உங்களுக்கு வந்து அந்த இளநரையை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஸோ இதை வந்து என்ன பண்ணுங்கள், உங்கள் முடியில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா டை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மைல்டு ஷாம்பூவில் ரொம்ப ரொம்ப லியூக்வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டிஷனிங்ஸ் நீங்கள் போடுறப்ப நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அந்த போஷாக்கும் உங்கள் முடிக்கு கிடைக்காது, ஃபர்தராக ட்ரை ஆகும். அப்போ ஃபர்தராக ட்ரை ஆக ஆக உங்களுக்கு காப்பர் வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ முடியில் ட்ரைனஸ் வருது அப்படின்னா நம்ம முடி வந்து செம்பட்டை ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக மனசில் வச்சுக்கணும். இன்கேஸ் தவிர்க்க முடியல, நீங்கள் வந்து ட்ரையாக நீங்கள் உங்கள் முடியை வச்சு தான் வைக்க வேண்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் அன்றைக்கி நைட்டு வந்து தலைக்கு நல்ல எண்ணெய் வச்சுக்கிட்டு மறுநாள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ட்ரைனஸ் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேக்கை வந்து நீங்கள் வாரத்துக்கு 2 நாள் இதே மாதிரி ஒரு 10 to 15 சிட்டிங்ஸ் உங்களுடைய கன்வீனியன்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நரை வந்து ஃபர்தராக வர்றது மட்டுப்பட்டு முடி ரொம்ப போஷாக்காக இருக்கும். இன்றைக்கி நம்ம செக்மெண்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபிட்னஸ் எவ்வளோ ஒரு வாழ்க்கையில் முக்கியமான ஒரு கான்செப்ட் அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம்னு ஒரு வாக்கியம் இருக்குது. உடம்புல ஆரோக்கியம், ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். இந்த ஜெனரேஷன் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு 30-40 வயசுலலாம் ஹார்ட் டிசீஸ் வருது, ஹை பிளட் ப்ரெஷர், டயாபெட்டிஸ், கேன்சர் நிறைய பேருக்கு வருது. இந்த நோயொடியிலேருந்து நம்மளை எப்படி தற்காத்துக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்னு ஒரு மந்திரம் நம்மக்கிட்ட இருக்குது. ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்டியோ சொல்லலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா இட் பில்ட்ஸ் யுவர் ஸ்டாமினா, ஹார்ட் ரேட் அண்ட் பிளட் சர்க்குலேஷன் இன் யுவர் பாடி எல்லாமே இந்த கார்டியோவில் கிடைக்கும். கார்டியோனா பெருசாக ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. நம்ம தினம் நல்லா பிரிஸ்காக நடந்தால் அதே ஒரு நல்ல கார்டியோ. நல்லா ஜாகிங் போனால் இட்ஸ் a வெரி குட் கார்டியோ. ஸ்கிப்பிங் பண்ணால் இட்ஸ் a வெரி குட் கார்டியோ. ஸோ வாக்கிங், ஜாகிங், ஸ்கிப்பிங் நம்ம ஃபுல் பாடியுமே எங்கே யூட்டிலைஸ் பண்ணி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோமோ, எங்கே ஹார்ட் ரேட் நல்லா இன்க்ரீஸ் ஆகுதோ அது எல்லாமே கார்டியோ. கார்டியோன்னு ஏன் சொல்கிறோன்னா the workout directly goes to your heart and lungs. ஸ்கிப்பிங், ஜாகிங், ரன்னிங் எல்லாமே நீங்களாக தனியாக ஃப்ளோரில் இட்ஸ் வாக்கிங் ஃப்ளோர் எக்ஸசைஸ் மாதிரி. ஆனால் ஒரு ஜிம்முக்கு வந்து நீங்கள் எப்படி கார்டியோ பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. யூ ஹாவ் அ ட்ரெட்மில், யூ ஹாவ் அன் எலிப்டிக்கல், அதே மாதிரி சைக்கிளிங். இது 3மே நல்ல கார்டியோன்னு சொல்லலாம். ஸோ முதல்ல கார்டியோ பண்ணும்போது வாரத்துக்கு 3 நாள் பண்ணால் போதும். ஆரம்பிக்கும் போது 15 மினிட்ஸ் ஆரம்பிங்க. முதல்ல 2 நிமிஷம் பார்த்தீங்கன்னா வாக் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் 3 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸை பெருசாக வைக்கணும், எலாங்கேட்டடாக காலை நகர்த்தி வைக்கணும்.
அதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் ஜாக் பண்ணால் போதும். நல்லா ஜாக் பண்ணிங்கன்னா நீங்களே பார்க்கலாம், உங்கள் ஹார்ட்டோட நீங்களே ஃபீல் பண்ண முடியும், உங்கள் பாடியில் ஹார்ட் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ஒர்க் அவுட் எப்போ பண்ணுறீங்களோ அதை நம்ம ஆர்கனோட ரிலேட் பண்ணி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் அந்த ரிசல்ட் கிடைக்கும். ஒரு 15 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ட்ரெட்மில் முடிஞ்சுது. ஸோ இதுதான் ட்ரெட்மிலோட ஒரு ஃபஸ்ட்டு சைக்கிள். இன்றைக்கி பார்ட்டியில் கட்டக்கூடிய சாரீஸ் அண்ட் டிசைனர் வேர்ஸ்லாம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ நான் வந்து பார்ட்டி செக்ஷனுக்குள்ளே தான் வந்திருக்கேன். ஸோ பார்ட்டி சாரீஸ் இங்கே நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது அண்ட் நிறைய கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு 4 சாரியை வந்து நான் இங்கே செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்காக டிஸ்பிளேயில் காட்டலான்றதுக்கு. பார்டரோட டிசைன் வந்து அவங்க வச்சுருக்கிறதுனால ஸோ இது ரொம்ப பிரைட்டாக இருக்குது. அண்ட் இந்த சாரீ ரொம்ப டார்க் காம்பினேஷன் அப்படிங்கிறதுனால ஃபேராக இருக்கவங்க வந்து போட்டால் அது ரொம்பவே சூட் ஆகும். எப்பவும் போல நம்ம இன்னைக்கு ஸ்டைல் வந்தா வந்திருக்கோம். இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம பார்ட்டி வேர்ஸ் பத்தி பார்க்க போறோம். பார்ட்டி வேர்ஸ்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த ஸ்டைல் ஒன்ல. பார்க்கலாம் வாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு பார்ட்டியில் கட்டக்கூடிய சாரீஸ் அண்ட் டிசைனர் வேர்ஸ்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ நான் வந்து பார்ட்டி செக்ஷனுக்குள்ளே தான் வந்திருக்கேன். ஸோ பார்ட்டி சாரீஸ் இங்கே நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது அண்ட் நிறைய கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு 4 சாரியை வந்து நான் இங்கே செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்காக டிஸ்பிளேல காட்டலான்றதுக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சாரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியலில் இருக்குது. இந்த ஜார்ஜெட் மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டபுள் ஷேட் கலரில் இருக்குது, லைக் பிங்க் அண்ட் ஒரு பர்பிள், டார்க் பர்பிளில் இருக்குது. ஸோ ரொம்பவே ஒரு பிரைட்டான காம்பினேஷன். இதில் இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் வந்து ஒரு ஃப்ளார் மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க அண்ட் அது இன்பிட்வீனில் நிறைய குட்டி குட்டி சம்கீஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இது நைட் டைமில் வேர் பண்ணும்போது ரொம்ப ஷைனிங்காக நம்மளை தனியாக காட்டக்கூடிய ஒரு இது வந்து இந்த சாரிக்கு இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் நீங்கள் அந்த பார்ட்டியில் போகும்போது உங்களை வந்து ஒரு தனி நபராக வந்து காட்டுறதுக்கான இதுவும் இதில் இருக்குது. அண்ட் இதோட பார்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து கட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். பிகாஸ் இது இன்பிட்வீனில் நிறைய அந்த ஹோல் கட்ஸ் மாதிரி பண்ணி அண்ட் நிறைய சம்கீஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இதோட ஃபினிஷிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட எண்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் கட் இல்லாமல் ஒரு மாதிரி வேவி கட் மாதிரி கொடுத்ததுனால நம்ம வேர் பண்ணி நடக்கும்போது அந்த ஃப்ளோ ஆகும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இதோட இன்பிட்வீன் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட கேப்பிங்லாம் வந்து ரொம்பவே கரெக்டாக பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே எடுத்து காட்டுது இது. அண்ட் நிறைய சம்கி ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த சாரி ஃபுல்லாகவே வந்து லைக் ரன்னிங்காக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் கம்ப்ளீட்டாக உள்ள வேறு எந்த டிசைன்ஸும் இல்லாமல் பிளெயின் இந்த சேம் டிசைனை தான் வந்து எண்ட் வரைக்கும் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அண்ட் பல்லுவில் மட்டும் அந்த பார்டரோட டிசைன் வந்து அவங்க வச்சிருக்கிறதுனால ஸோ இது ரொம்ப பிரைட்டாக இருக்குது. அண்ட் இந்த சாரி ரொம்ப டார்க் காம்பினேஷன் அப்படிங்கிறதுனால ஃபேராக இருக்கவங்க வந்து போட்டால் அது ரொம்பவே சூட் ஆகும். கொஞ்சம் டார்க்காக இருக்கவங்களுக்கு வந்து இதோட லைட்டர் வெர்ஷன் சாரீஸ் போனால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ஃபேராக இருக்கவங்க டெஃபினட்டாக இது வேர் பண்ணாங்கன்னா ரொம்பவே அழகாக இருப்பாங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற சாரியும் ஜார்ஜெட் மெட்டீரியல் தான். ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். அந்த ஃபர்ஸ்ட் சாரி மாதிரியே தான் இந்த சாரியும். மெட்டீரியல் சேம் அண்ட் டிசைனிங்கும் ரொம்ப சேம். கலர் காம்பினேஷன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா பிங்க் அண்ட் பர்பிள் ரொம்ப பிரைட் காம்பினேஷன் பார்த்தோம். ஸோ இதில் லைட்டர் வெர்ஷன் இருக்குன்னு தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கவங்க வந்து யோசிப்பாங்க. அவங்களுக்காகவே இந்த மாதிரி லைட்டர் காம்பினேஷனையும் சேம் கைண்ட் ஆஃப் சாரி வந்து இதே ஜார்ஜெட் மெட்டீரியலில் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸோ டார்க்காக இருக்கவங்களுக்கு வந்து நிறைய அந்த சம்கி ஒர்க்ஸ் இருந்தால் வந்து அவ்வளோ எடுக்காதுங்கிறதுனால கொஞ்சம் மேலெல்லாம் வந்து ரொம்ப மைல்டு டாட்ஸ் மட்டும் ஃபுல் சாரியில் வச்சு கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா அந்த கிராண்டாக கொஞ்சம் அந்த கோல்டன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் சாரி மாதிரி தான் இந்த சாரியும். இதில் மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் கொஞ்சம் இதில் கம்மியாக இருக்குது அண்ட் கலர் டிஃப்ரென்ஸ் அது க்ரீன் அண்ட் இது பர்பிள். ஸோ இட்ஸ் வெரி நைஸ். அண்ட் நெக்ஸ்ட் சாரி என்னன்றதை பார்க்கலாம். வாவ், இந்த சாரி வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸ்லிம்மாக இருக்கவங்களுக்கு இது பர்ஃபெக்டான சாரி. பார்ட்டிக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக போகணும், எலிகண்ட்டாக போகணும், கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது வந்து ரைட் சாய்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதில் நிறைய அந்த சம்கி ஒர்க்ஸே கிடையாது, ரொம்ப எலிகண்ட்டாக அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் மெயின் விஷயமே
என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் பண்ணியிருக்க அந்த கோல்டு வீவிங் தான் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த கோல்டு வீவிங் வந்து ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக ஒன்று இருக்குது. அண்ட் இதில் வந்து ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க வீவிங்கில், ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ரொம்ப ட்ரெண்டியாகவும் இருக்குது. அண்ட் இதோட கலர் காம்பினேஷன் அகைன் இட்ஸ் அ ரேர் காம்பினேஷன் தான், பிங்க் அண்ட் ரெட். இதோட ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் ரெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிசைனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. தட்ஸ் வெரி நைஸ். நம்ம வேர் பண்ணும்போது ரொம்பவே ரிச்சாக காட்டும் நம்மள. இட்ஸ் வெரி நைஸ். அண்ட் இதோட பார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அகெயின் அந்த கோல்டு வீவிங்கில் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. இந்த சாரியோட மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா கிரேப் மெட்டீரியல். இதுவும் வந்து ஒரு டுவல் கலர் தான் கொடுத்துருக்காங்க, லைக் டார்க் பிங்க் அண்ட் டார்க் ரெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காம்பினேஷனும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இதோட பார்டர் ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. இதில் மெயின் என்ன எடுத்து காட்டுது அப்படின்னா இதோட 2 எண்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பைப்பிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டாப்பில் இருக்க ரெட் கலர் மேட்சிங் இந்த பார்டர்லேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் 3 லேயர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கோல்டன் ஜரி கொடுத்துருக்கறதுனால அந்த பார்டர் அப்படியே பிரைட்டன் பண்ணி காட்டுது. அண்ட் ஒரு பிங்க் லேயர், ரெட் லேயர் எல்லாத்தையும் இதில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இன் பிட்வீனில் வந்து நிறையா ஃப்ளவர்ஸ் போட்டிருக்கிறதுனால இந்த பார்டர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு டுவல் கலர். இது இன் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மோஸ்ட் ஆஃப் த சாரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அந்த சம்கி ஒர்க்கோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பட் இதில் வந்து அந்த அப்பர் சைடில் இருக்கிற அந்த ரெட் கலர் எடுத்துகிட்டு வந்து இந்த த்ரெட்டிங் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டிங்கில். ஸோ இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் ஒரு மேங்கோ டிசைனில் கொடுத்துருக்கறதுனால ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலாகவும் இருக்குது, ரொம்ப ட்ரெண்டியாகவும் இருக்குது. அண்ட் இந்த சாரீ கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த சம்கி ஒர்க்ஸ் ஒரு சிங்கிள் டாட் ஸ்டோன்ஸ் வந்து அங்கங்கே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வேர் பண்ணும்போது அப்படியே கிளிட்டரிங்காக இருக்கும். ரொம்பவே சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஃபைனலி 4 சூப்பர் டூப்பர் சாரீஸை நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி என்னோட பார்ட்டி வேரில் நான் எந்த சாரீ கட்ட போகிறேன், எனக்கு என்ன சூட் ஆகுன்றதை நான் இப்போ சூஸ் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் எனக்கு லைட் கலராக இருக்குது. வா, இந்த பிரைட் காம்பினேஷன் ஐ திங்க் இட் வில் சூட் மீ. இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ நான் இதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இந்த க்யூட் சாரீ என்னோட ஃபேவரட் சாரீ. இதுக்கு வந்து ஐ வாண்ட் சம்திங் இன் மல்டி கலரில் இருந்தால் ஐ திங்க் இதுக்கு நல்லாயிருக்கும்னு. ஏன்னா யூஸ்வல் கோல்டு இல்லை சில்வர்லாம் வந்து யூஸ்வல் போரிங் ஸ்டஃப் ஆகிடுச்சு. ஸோ ஐ வாண்ட் சம்திங் இன் மல்டி கலர். ஸோ லெட்ஸ் செக் அவுட். இதுக்கு இந்த சாரீக்கு இது வந்து நல்ல மேட்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த சில்வர், பிங்க், இந்த லாவெண்டர் கூட ஐ திங்க் இதில் இருக்குது. ஸோ ஐம் கோனா ட்ரை திஸ். இப்போ இந்த செட்க்கு நான் வந்து ஆக்சசரிஸ் எடுக்க போகிறேன். இதுக்கு மேட்சிங் ஆக்சசரிஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஐ திங்க் இந்த செட் வந்து இதுக்கு நல்லா மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த லாவெண்டர் ஒர்க்லாம் வந்து அகெயின் இதுலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபெக்ட் மேட்ச் நினைக்கிறேன். இந்த ட்ரெஸ்க்கு மேட்ச்க்கான இயரிங்ஸ் அண்ட் நெக்லஸ்லாம் எடுத்தாச்சு. இப்போ வந்து பேங்கிள்ஸ் வந்து எனக்கு மேட்சிங்காக எடுக்க போகிறேன். பார்க்கலாம் எது மேட்ச் ஆகுது அப்படின்னு. திஸ் இஸ் ஃபைன், ஆனால் அவ்வளோ கிராண்டாக இல்லை. சில்வர் கூட போடலாம். பட் ஐ திங்க் கோல்ட் கலரில் இதே மாதிரி கிடச்சா இட் வில் பி நைஸ். This doesn't match. Wow, gold colorly plain ah idu nalla irukla. I think this matches well, so I'm going to go with this. Okay, this should be fine. Let's go. ரெய்னி அண்ட் வின்டர் சீசன்ஸுக்கான ஸ்கின் கேர் டிப்ஸ் பற்றி பார்க்கலாம். டெய்லி நைட் வந்து நைட் க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறது பெட்டர். ரெய்னி அண்ட் வின்டர் சீசன்ஸுக்கான ஸ்கின் கேர் டிப்ஸ் பற்றி பார்க்கலாம்.
பொதுவாக வந்து வின்டர் சீசன் அண்ட் ரெய்னி சீசன் ஆச்சுன்னா வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் ட்ரை ஸ்கின் பார்த்திங்கன்னா வந்து இன்னமும் ரொம்ப ட்ரை ஆகிற ஸ்டேஜ் இது. அண்ட் சில பேருக்கெல்லாம் வந்து ஒயிட் பேச்சஸ் எல்லாம் தெரியும், அந்த அளவுக்கு ரொம்ப ட்ரைனஸ் இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து மெயினாக வந்து தே கேன் கோ ஃபார் க்ளோ ஃபேஷியல்ஸ், க்ளோ ஆட்-ஆன் மாஸ்க். இதெல்லாம் வந்து அந்த ஸ்கின்னுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஆஃப்டர் ஃபேஷியல் ஆல்சோ தே ஹாவ் டு டேக் கேர். டெய்லி நைட் வந்து நைட் க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறது பெட்டர். நைட் க்ரீம் ஆர் உங்களுக்கு வந்து விட்டமின் இ ஆயில் கூட வந்து நீங்கள் லேசாக 2 drops வந்து ஃபேஸில் வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி அதை ஃபேஸ் கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஆயில் லைட்டாக அந்த விட்டமின் இ ஆயில் வந்து ஒரு 2 drops ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த நாள் பார்த்தோன்னா ஃபேஸ் வந்து உங்களுக்கு நல்லா மாய்ஸ்சர்டாக அண்ட் ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸ்கின்னும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அண்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறதோட SPF கூட அப்ளை பண்ணணும். வந்து எல்லோரும் என்ன நினைப்பாங்க, வெயில் டைமில் மட்டும்தான் SPF யூஸ் பண்ணணும், சன்ஸ்க்ரீன் மழை சீசனில் தேவைப்படாதுன்னு நினச்சிருக்காங்க. பட் அந்த மாதிரிலாம் கிடையாது. மழை சீசனுக்கும் வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் வந்து ஸ்கின் நல்லா மெயின்டைன் ஆகும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஃபேஸுக்கு எவ்வளோ வந்து நம்ம பார்த்துக்குறோமோ அதே அளவுக்கு கால்களுக்கு ரொம்ப பராமரிப்பு கொடுக்கணும். ஏன்னா இந்த சீசனில் தான் வந்து கால்களுக்கு வெடிப்பு இன்னும் ஜாஸ்தியாக வரும். சில பேருக்கு நல்லா மாய்ஸ்சரைசிங் கைண்ட் ஆஃப் பெடிக்யூர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பெடிக்யூர்லேயும் உங்களுக்கு வெரைட்டிஸ் இருக்குது. டேன் ரிமூவ் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அந்த பெப்பர்மெண்ட் பேஸ், ரொம்ப அந்த இது மாதிரியெல்லாம் இருக்கும், ரிஃப்ரெஷிங் மாதிரியெல்லாம் இருக்கும். அது இல்லாமல் வந்து மாய்ஸ்சரைசிங் பேஸ் பெடிக்யூர்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா பெடிக்யூர் ஆஸ் வெல் மெனிக்யூர் கூட. அதை எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கு வந்து கை காலும் நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த வெடிப்பெல்லாம் க்ளீன் ஆகிட்டு உங்களுக்கு நல்லாவும் இருக்கும். கூட வந்து பேராஃபின் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஸ்டேஜில் வந்து பேராஃபின் வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கும், காலுக்கு எஃபெக்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ பேராஃபின் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பேராஃபினில் வந்து பார்த்தோம்னா வந்து சூடாக அந்த வேக்ஸ், ஒரு பேராஃபின் வேக்ஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சர்டு வேக்ஸ் அது. ஸோ அதை வந்து ஹீட் பண்ணி லைட்டாக வெதுப்பான சூடில் நாம் அப்ளை பண்ணிவிட்டு அலுமினியம் ஃபாயிலில் வந்து கவர் பண்ணிவிடுவோம். ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த வேக்ஸில் இருக்கிற மாய்ஸ்சரைசர்லாம் காலில் ஸ்கின்னில் நல்லா வந்து அது வந்து எடுத்துக்கிட்டு ரிமூவ் பண்ணும்போது நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் ரொம்ப நாளும் இது வந்து இருக்கும். கூட எப்பயுமே வந்து இந்த கிராக் ஹீலிங் க்ரீம்ஸ், அந்த மாதிரி வேஸ்லின் ஜெல்ஸ் இதெல்லாம் வந்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. எப்போல்லாம் உங்களுக்கு லைட்டாக கால் வந்து கொஞ்சம் ட்ரையாக தோணுதோ அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வேஸ்லின்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு சாக்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும்.
கை காலுக்கு கேர் அப்படின்னு சொல்லிட்டோம், ஃபுல் பாடியும் வந்து ட்ரையாக இருக்கும். சில பேர் வந்து பாடி லோஷன் அப்ளை பண்ணிக்கிறவங்களுக்கு ப்ராப்ளமே இருக்காது. இந்த பாடி லோஷன்ஸ் அப்ளை பண்ண நேரம் இல்லை அப்படின்னும் போது குளிக்கும் போதே அந்த பக்கெட்டில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் விட்டமின் இ ஆயில் ஆர் கொஞ்சம் வந்து தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி ஏதாவது வந்து விட்டுட்டு குளிக்கும்போது, நாட் ஃபார் ஃபேஸ், ஃபார் பாடிக்கு குளிக்கும்போது அது வந்து கொஞ்சம் மாய்ஸ்சர்டாக நல்லாவும் இருக்கும் ஸ்கின்னுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து லிப்ஸ் ரொம்ப வெடிப்பு இந்த டைமில் கொடுக்கும். ஸோ லிப் பாம் அப்ளை பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். இல்லை டிண்டட் லிப் பாம்ஸ் கூட இருக்குது. இப்போது எல்லாம் வந்து உங்களுக்கு வெரைட்டிஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. லிப் பாம்ஸ், லிப் க்ளாஸஸ் இந்த மாதிரி. ஸோ க்ளாஸ் எல்லாம் நல்லா போட்டுக்கலாம், நல்லாவும் இருக்கும் லிப்ஸ் பார்க்குறதுக்கு. நெயில்ஸ் கூட பார்த்திங்கன்னா ட்ரைனஸில் உடைய ஆரம்பிக்கும். மெனிக்யூர் எடுத்துக்கும் போதே பார்த்திங்கன்னா அவங்க நெயிலுக்கு தனியாக வந்து அவங்க அதுக்குன்னு கண்டிஷனிங் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதோட வந்து நல்லா வந்து குட் குவாலிட்டி நெயில் பாலிஷ் போட்டுக்கிட்டிங்கன்னா பார்க்கவும் நல்லா இருக்கும். அண்ட் ஹோம் கேர் டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா நெயிலுக்கு வந்து மில்க்கு இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. மில்கில் லேசாக கையை சோக் பண்ணிங்கன்னா கூட நெயில்ஸுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஈவன் பாலேடு கூட லைட்டாக எடுத்துகிட்டு நீங்கள் நெயில்ஸ் மேலே லைட்டாக மசாஜ் பண்ணி விடலாம். ஸோ நெயில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும் அண்ட் ஷைனிங்காகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸுக்கெல்லாம் வந்து லெமன் அண்ட் ஹனி மிக்ஸ் வந்து ரொம்ப நல்லது. ஃபேஸுக்கு, பாடிக்கு, எல்லாத்துக்குமே. ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லைட்டாக மசாஜ் பண்ணி ரிமூவ் பண்ணும்போது நல்ல ஒரு க்ளோ இருக்கும். ஹனி வந்து நல்லா மாய்ஸ்சர் பண்ணும். லெமன் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸஸ் டேன் எல்லாமே ரிமூவ் பண்ணும். ஸோ இது வந்து பார்க்க நல்லாயிருக்கும். என்னோடய ஃபீல்டு வந்து ஹெல்த் கேர் சர்வீசஸில் தான் நான் செய்கிறேன். உங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் வந்து செய்ய முடியாதுங்கிறதே ஒன்று கிடையாது. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னையில் தான். இப்போ என்னோடய ஃபீல்டு வந்து ஹெல்த் கேர் சர்வீசஸில் தான் நான் செய்கிறேன். அது வந்து ஒரு லாஸ்ட் 10-15 இயர்ஸாக நான் ஹெல்த் கேரில் தான் இருக்கேன். எங்கள் அப்பா வந்து டாக்டர். அவங்க அப்பாவும் டாக்டர். 1938 எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஆரம்பித்தாங்க. அம்மா வந்து மேத்ஸ் ஸ்டூடெண்ட் கம் அக்கௌண்ட்ஸ் பர்சன். அவங்களும் நம்ம லேப்லேயே வேலை செஞ்சு நடத்தின்னு இருக்காங்க. ஸ்கூல் படித்ததெல்லாம் எங்கள் சிஷ்யா ஸ்கூல்னு அடையாரில் ஒரு ஸ்கூல் இருக்குது. அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன்னா ஒரு 2 இயர்ஸ் வித்யா மந்திருக்குன்ட்டு ஷிஃப்ட் பண்ணேன். அந்த ஷிஃப்ட் பண்ண சமயத்தில் யுனைடெட் வேர்ல்ட் காலேஜ்னு இருக்குது. அது யுனைடெட் நேஷன் ஸ்பான்சர் பண்ணி நடத்துகிற ஸ்கூல். வேர்ல்டுலேயே ஒரு 6-7 ஸ்கூல் இருந்தது அப்போது. அமெரிக்காவில், இட்டலியில், வெனிசுவேலாவில், ஆஃப்ரிக்காவில்னு இருந்தது. வேர்ல்ட்லேருந்து எல்லா கண்ட்ரிலேருந்தும் ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க. அப்போ வந்து அந்த செலெக்ஷனில் வந்து நானும் செலக்ட் ஆகி அமெரிக்காவுக்கு போனேன். ஸ்கூல் டேஸில் வந்து நான் நிறைய ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ்டாக இருந்தேன். ஸ்விம்மிங்கில் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட், சவுத் ஜோன், நேஷ்னல்ஸ் எல்லா இடத்துலையுமே கோல்டு மெடல், ரெக்கார்ட் பிரேக்கர்லாம் செஞ்சுருக்கேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பேட்மிண்டன் விளையாட ஆரம்பிச்சிட்டேன் காலேஜ் டேஸில்.
அதுலேயும் நல்ல ட்ரைனிங் பண்ணி ஸ்டேட் லெவல், நேஷ்னல் லெவல் எல்லாத்துலேயுமே மெடல் வாங்கியிருக்கேன். இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் எங்கள் ஃபேமிலியிலேயே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது படிப்புக்கு தான். அந்த படிப்பு நல்லா அமைஞ்சதுனால தான் ஃபாரினில் என்னை செலக்ட் பண்ணாங்க, யுனைடெட் நேஷன்ஸ் ஸ்கூல்லேயே செலக்ட் பண்ணாங்க. அங்கே ஒரு 2 years இன்டர்நேஷ்னல் பேக்கலோரியேட்னு சிலபஸை படிச்சுட்டு திருப்பி சென்னைக்கே வந்துட்டேன். எப்போவுமே எனக்கு சென்னையில் தான் இருக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் அந்த எக்ஸ்போஷர், வெளிநாட்டு படிப்பு, வெளிநாட்டில் எப்படிலாம் கற்றுக் கொடுக்குறாங்க அதெல்லாம் பார்க்கணுங்கிறது ரொம்ப ஆசை. அங்கே 2 years படிச்சுட்டு திருப்பி சென்னையில் நம்ம கிண்டி காலேஜில், என்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்தேன். கிண்டி காலேஜில் வந்து நான் மேனுஃபேக்சரிங் என்ஜினியரிங் படித்தேன். ஏன்னா அதில் வந்து ஹாஃப் டெக்னாலஜி, ஹாஃப் மேனேஜ்மெண்ட் ரெண்டுத்துலேயுமே நல்ல ட்ரைனிங் கொடுத்தாங்க. இன்னொரு ப்ளஸ், நான் ஸ்டூடெண்ட் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தேன் எங்கள் 4th yearல. எங்கள் வீட்டிலலாம் இதெல்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. எப்போவுமே நம்ம நினைக்கிறத சொல்லணும், ஏதாவது நமக்கு பிடிச்சிருக்குன்னா நாம் சொல்லி அதை உருவாக்கணுங்கிற தைரியம்லாம் எங்களுக்கு ரொம்ப கற்றுக் கொடுப்பாங்க. அது எங்கள் வீட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்டர்ஸ்க்கு மரியாதை கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எது வேணாலும் சாதிக்க முடிய சக்தி உங்ககிட்ட இருக்குது. இப்போ எது வேணாலும் நாம் செய்யலாம். நானாக இருக்கட்டும், என்னோடய தம்பி இருக்கட்டும், எப்போவுமே எங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் வந்து செய்ய முடியாதுங்கிறதே ஒன்று கிடையாது. ஹார்ட் ஒர்க் வேண்டியிருக்கும், ஸ்கூலில் நிறைய பர்மிஷன் கேட்க வேண்டியிருக்கும், சரியான கோச்சஸ் வேண்டியிருக்கும். எல்லாமே இருந்தால் கூட நாம் ஹார்ட் ஒர்க் செஞ்சால் எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிற மெசேஜ் தான் நாங்கள் வளரும்போது எப்போவுமே இருந்தது. இப்போ இன்ஜினியரிங் நான் ஏன் எடுத்தேன்னா, என்ஜினியரிங் செஞ்சால் அதுலேருந்து நம்ம எதுக்கு வேணாலும் ஜம்ப் பண்ணலாம். ஏன்னா என்ஜினியரிங் உங்களுக்கு ஸ்ட்ராங் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் கொடுக்கறது, எப்படி ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது, எப்படி எல்லாம் வேலை செய்கிறது, அது ஒன்று. ப்ளஸ் மேனுஃபேக்சரிங் என்ஜினியரிங்கில் நிறைய மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸும் கற்றுக் கொடுப்பாங்க. ஒரு ஆர்கனைசேஷன்னா என்னெல்லாம் இருக்கும், பீப்புள் மேனேஜ்மெண்ட் இருக்குது, மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் இருக்குது, ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது, சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது. இந்த ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் மேனுஃபேக்சரிங் என்ஜினியரிங்னு இருக்குது. அதனால ரொம்ப ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு எடுத்தேன். அந்த காலத்தில் எல்லாரும் இந்த இசிஇ, ட்ரிபிள்இ அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் என்ஜினியரிங்கில் எனக்கு பிடிச்ச பீசஸ் எல்லாம் இருந்ததுனால நான் இதை சூஸ் பண்ணி எடுத்தேன். இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து எங்கள் லேப், எர்லிஷ் லேப்லேயே ஜாயின் பண்ணிட்டு நான் கற்றுண்டதெல்லாம் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எர்லிஷ் லெபார்ட்ரிங்கிற லேப் வந்து எங்கள் தாத்தா 1938 ஆரம்பித்தாங்க, டாக்டர் பாலசுந்தரம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா நடத்திட்டு இருந்தாங்க 50s 60sலேருந்து. 97 அப்பா இறந்துட்டாங்க. அதுலேருந்து அம்மா ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு லேபை ரொம்ப நல்லா நடத்திட்டு இருக்காங்க. காலேஜை முடித்த உடனே நான் ஒரு 1-2 years நம்ம லேப்லேயே வேலை செஞ்சு மோஸ்ட்லி மேனேஜ்மெண்ட், என்ஜினியரிங்லேருந்து கற்றுண்ட அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், எந்த ப்ராப்ளமையும் எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி அதை பீஸாக அந்த ப்ராப்ளம் ஆக்கி ஒன்றா சால்வ் பண்ணி எது வேணாலும் செய்யலாம் அப்படின்னு ஒரு அப்ரோச்சை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். பேசிக்லி எல்லா ஆர்கனைசேஷன்லேயும் பார்த்துக்க வேண்டியது நம்ம ஸ்டாஃப் தான் எங்களுக்கு எல்லாமே. எங்கள் லேபில் பார்த்தா எல்லாருமே 10 years, 15 years, 20 years அந்த மாதிரி இருக்கவங்க தான். அண்ட் அவங்கனால தான் எங்களுக்கு சக்ஸஸ்ஸே. இப்போ அந்த லேபில் ஒரு 2 years வேலை செஞ்சுட்டு தெரிய ஆரம்பிச்சுடுத்து நமக்கு இன்னும் கூட ட்ரைனிங் வேணும், மிச்ச இன்ஸ்டிடியூஷன்லலாம் எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு. அதனால பாஸ்டன் யூனிவர்சிட்டியில் ஒரு 1 year போய் படிச்சுட்டு வந்தேன். மோஸ்ட்லி பிஸ்னஸ் அண்ட் ஐடி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடின்னு எல்லாருக்குமே அது ஒரு ரெலவென்ஸ் இருக்குது. சாஃப்ட்வேர் இன்ஜினியராக மட்டும் இல்லை, ஹெல்த் கேரில் இருந்தாலும் உங்களுக்கு அதில் ரெலவென்ஸ், என்ஜினியரிங்கில் ரெலவென்ஸ், ஃபில்ம், சினிமா, டான்ஸ் எல்லாத்துக்கும் ஐடி தெரிய வேண்டியிருக்கு. அதனால ஐடினா என்ன அப்படின்னு படிக்கிறதுக்கே போனேன். அஃப்கோர்ஸ் இது 20 years ago. இப்போ நீங்கள் ஒரு 8th standard 3rd standard குழந்தைய கேட்டால் கூட கம்ப்யூட்டர்ஸ் பற்றி கற்றுக் கொடுத்துடுவாங்க உங்களுக்கு. அங்கே ஒரு 2 years படிச்சுட்டு திருப்பி வந்த உடனே எனக்கு கல்யாணம் நடந்தது. முதல்ல ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது லைஃப் டிஃப்ரெண்ட், அப்புறம் மேரேஜ் ஆன உடனே கொஞ்சம் லைஃப் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஜாலியாக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருந்தோம், இன்னொருத்தர் பற்றி கொஞ்சம் அக்கறையாக யோசிக்கணும், அது எல்லாமே இருந்தது. அது கிளீவ்லண்டில் இருந்தப்போ, யூஎஸ்ஏல. அதுக்கப்புறம் இப்போ எங்களுக்கு முதல் குழந்தை நயன்தாரா, அப்புறம் 2வது குழந்தை ஸ்ரேயா, 3வது குழந்தை ஆர்யா. 3 daughters இருக்காங்க. வீட்டில் பயங்கர பூகம்பம். ஆனால் ஜாலியாக போகிறது. அவங்களுக்கு வயசு 8, 5, 2. அவங்களுக்கும் தெரியணும் யார் வேணாலும் எது வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறது தான் நாங்கள் இப்போ கற்றுக் கொடுக்கறது. 3 குழந்தைகள் போகிறலன்னு எங்கள் வீட்டில் 2 நாய்க்குட்டி வேறு, கிளிஃபர்ட் அண்ட் கௌசல்யா. இந்த பிஸி லைஃப்பில் எது சந்தோஷமாக இருக்குது,
குழந்தைகளோட விளையாடுறது, டாக்ஸ் இப்படி ஓடுறது, அடிக்கடி ஸ்விம்மிங் போவேன் எக்ஸசைஸுக்கு. இது எல்லாமே லைஃப்பில் நாட் ஜஸ்ட் ஒர்க், மிச்சதெல்லாமும் இம்பார்ட்டன்ட்டுன்னு காமிக்கிறது. பை தென் என்னோடய தம்பிக்கும் மெடிசன் முடிஞ்சிடுத்து, டாக்டர் ஆகிட்டான். அதனால் கொஞ்ச நாள் யூஎஸ்லேயே இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் எடுத்து பண்ணிடலாம் அப்படின்னு யூஎஸ்லேயே தங்கினோம். ஒரு 8 years யூஎஸில் தங்கிட்டு, சரி யூஎஸில் ஹெல்த் கேர் எல்லாம் பார்த்தாச்சு, இப்போ வேர்ல்டில் என்னெல்லாம் நடக்கிறது அப்படின்னு யோசித்தப்போ எல்லோரும் சைனான்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அது 2003-2004 டைம். அப்போ தான் சைனாவுக்கு ஒலிம்பிக்ஸ் எல்லாம் செலெக்ஷன் ஆயிருந்தது. டைம் மேகசினில் சைனா பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்க. சரி, சைனாவுக்கு போய் அங்கே என்னெல்லாம் செய்கிறாங்க, எப்படி அவங்க முன்னேறுறாங்க, அவங்கக்கிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு பார்க்குறதுக்குன்ட்டு நாங்கள் 2 பேருமே அங்கே போனோம். முதல்ல டைப்பேயில் ஒரு 1 year இருந்தோம், டைவான் கண்ட்ரியில். அப்புறம் ஷாங்காயில் இருந்தோம், சைனாவில். அங்கே ஒரு 3 years இருந்தோம். அப்போது நான் ஹெல்த் கேரில் தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங் அப்படின்னு செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு எப்போவுமே இன்ட்ரெஸ்ட் வந்து ஹெல்த் கேர் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருந்தது. பை தென் குழந்தையும் இருந்தது. ஆனால் எங்களுக்கு யூஎஸில் நிறைய ஹெல்ப்பும் சப்போர்ட்டும் இருக்கிறதுனால ரொம்ப சுலபமாக 2த்தையும் மேனேஜ் பண்ண முடிஞ்சது. சுலபம்னு சொல்ல மாட்டேன், எல்லாரும் ஹெல்ப் பண்ணால் தான் செய்ய முடியும். எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப கோஆப்ரேட்டிவ் டைப். யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சதை செய்யணும், வேலை திறமை இருக்குன்னா அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தோன்றவங்க. அப்பா அம்மா எப்போவுமே அதுதான் கற்றுக் கொடுத்துருக்காங்க, எது வேணாலும் செய்யலான்னு. எனக்கு மாமனாரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துட்டாங்க. எதுக்காக நீ படித்ததெல்லாம் வேஸ்ட்டாக போகணும், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போகணும், நிச்சயம் செஞ்சே ஆகணும், உன்னோட திறமையை காமிக்கணும் அப்படின்னு பேசுகிற டைப்பு தான் அவங்களும். இவங்க எல்லாரும் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணதுனால நான் ஒரு நிமிஷம் கூட யோசிச்சது இல்லை, ஆஹா இது செய்ய முடியுமா, பண்ணணுமா, கஷ்டமாக இருக்கே அப்படின்லாம் யோசிச்சதே இல்லை. இந்த சைடும் செய்யலாம், அந்த சைடும் செய்யலாம், 2த்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா குழந்தைகள் இருக்கிறதே நம்ம கூட ஒரு 10 years 15 years, அவங்க இருக்கும்போது நல்லா என்ஜாய் பண்ணணும். நம்ம இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரிலேஷன்ஷிப் நம்ம ஹஸ்பண்டோட, அந்த ஃபேமிலிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடணும். அட் த சேம் டைம் நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, நமக்கு எதுக்கு ஸ்ட்ரென்த் வருதோ அதுவும் செஞ்சால் தான் நாம் ஹாப்பியாக இருப்போம். எங்கள் அப்பா அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நீ ஹாப்பியாக இருந்தால் தான் உனக்கு சுற்றி இருக்கவங்களும் ஹாப்பியாக இருக்க முடியும். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனல் ப்ரெஃபரன்ஸ். சில பேருக்கு இந்த மாதிரி வேலை ரொம்ப பிடிச்சிருக்கும், சில பேருக்கு வாலண்டியர் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு எழுதுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதுதான் ரொம்ப மும்முரமாக செய்யணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வெளியூரில் ஒரு 8-10 வருஷம் இருந்த அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் அனந்த்க்கும் எனக்கும் தோணிடுத்து, ஓகே இப்போ இனிமேல் பார்த்தாச்சு, நம்ம ஊருக்கே போயிடலாம், நம்ம இன்ஸ்டிடியூஷனை பெருசாக்கலாம் அப்படின்னு. அவங்க ஆஃபீஸில் வந்து கேட்டுட்டாங்க, சென்னையில் நான் பிரான்ச் ஆரம்பிக்க போகிறேன், அதனால் நான் சென்னைக்கு போகிறேன்னு. நான் வந்து நம்ம லேப்லேயே வேலை செய்ய திருப்பி வந்துட்டேன். இந்த வருஷம் எங்களோட லேபோட 75th anniversary. இந்தியாவிலேயே நாங்கள் வந்து ஓல்டஸ்ட் ப்ரைவேட் லெபார்ட்ரிங்கிறதுல நாங்கள் ரொம்ப பெருமையாக இருக்கோம். இப்போ எங்கள் லேபில் நீங்கள் என்னன்னு பார்த்தா எல்லாமே செய்கிறோம். பிளட் டெஸ்ட், இசிஜி, எக்ஸ்ரே, அல்ட்ராசவுண்ட், எக்கோ, ஒன்றும் எங்கள் பேஷண்ட்ஸ் கேட்க நாங்கள் ஆட் பண்ணுறது. நிறைய இடத்துல ஒரு கார்ப்பரேட் லேப் மாதிரி இருக்கும், அது நீங்கள் ஒரு நம்பர் மாதிரி போயிட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியது தான். எங்களது வந்து ரொம்ப பர்சனல் அட்டென்ஷனோடு நாங்கள் பார்த்துக்கிறதுனால ஒவ்வொரு பேஷண்ட்டையும் தெரிய வருது. அடிக்கடி இப்போ எங்களை என்ன கேட்குறாங்கன்னா, எங்களால் தூரத்துலேருந்து வர முடியல, நீங்கள் அப்போ வந்துடுங்க வீட்டுக்கு, எனக்கு பிளட் டெஸ்ட் எடுங்க. பிளட் டெஸ்ட் மட்டும் இல்லை, எனக்கு கண்ணு கலங்கி இருக்குது, கேட்ராக்டா, அப்போனா எனக்கு ஒரு ஐ டாக்டர் கூட்டிகிட்டு வாங்க, பல்லு செட்டு போடணும், என்னை பல் டாக்டருக்கு நீங்களே கூட்டிகிட்டு போயிடுங்க. அது முதல்ல கேட்டப்போ நான் கூட யோசித்தேன், இதெல்லாம் நம்மளால் எப்படி செய்ய முடியும், அவங்க வந்தால் நம்மளால் செய்யலான்னு. ஆனால் எப்படியுமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நாங்கள் பண்ணுறோம், ரிலேஷன்ஸ்க்கு பண்ணுறோம், ஸ்பெஷல் பேஷண்ட்ஸ்னால் பண்ணுறோம். சரி எப்படியும் செய்கிறோன்னா நம்ம அதுவே ஒரு செப்பரேட் சர்வீஸ் லைனாக ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு இப்போ அசிஸ்டட் லிவிங் சர்வீசஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதில் பெருசு ஒன்றும் இல்லை, பேசிக்காக நீங்கள் வீட்டிலே இருக்கும்போது எல்லாத்தையும் நாங்கள் உங்கள் வீட்டுக்கே எடுத்துகிட்டு வரலான்னு. நான் எல்லார் வீட்லேயும் ஒரு பெரியவங்க இருப்பாங்க, நமக்கு தெரியும் இருக்கிற கஷ்டம், குழந்தைகளையும் மேனேஜ் பண்ணிட்டு வேலையும் மேனேஜ் பண்ணிட்டு அவங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கணுங்கிறது. இந்த காலத்துலலாம் இப்போ நம்ம ஹெல்த் பற்றி ரொம்ப அவேர்னஸ் வருது. எப்படி
சின்ன வயசுலலாம் நோய் வருது, சர்க்கரை நோய் வருது, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வருது. அதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதுனாலே நிறைய பேர் நம்ம லேபுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க, வந்துட்டே இருக்காங்க. எங்களுக்கு blood டெஸ்ட் எல்லாமே இருக்கும். என்னெல்லாம் இருக்கும்னா கேன்சர் இருக்கா இல்லையா, சில டைப் கேன்சருக்கு டெஸ்ட் இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரியக்கூட தெரியாது. அப்புறம் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் ஏதாவது இருக்கா, சிக்குன்குனியா, டெங்கு, மலேரியா, டைஃபாய்டு எல்லாத்துக்குமே டெஸ்ட் இருக்குது. ப்ளஸ் ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா, ஹார்ட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளமா, எல்லாமே நாங்கள் செய்கிறோம். ஏதாவது உங்களுக்கு உடம்புல சரியா இல்லை அப்படின்னு தோணினாலே அதுக்கு நாங்கள் ஒரு டயக்னாஸ்டிக் வச்சுருக்கோம். சவுத் இந்தியாவிலே நாங்கள் ஒன்லி ப்ரைவேட் லேப் காலேஜ் ஆஃப் அமெரிக்கன் பெத்தாலஜிஸ்ட் கேப் அக்ரிடிட்டேஷன் எங்ககிட்ட இருக்குது. அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கோம். இந்தியாவில் NABL நேஷ்னல் அக்ரெடிட்டேஷன் போர்ட் ஃபார் லெபார்ட்ரிஸ், அந்த அக்ரெடிட்டேஷன் இருக்கும், ISOவும் இருக்கும். அதனால் குவாலிட்டிங்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வச்சுருந்தான் எங்களால் 75 years ஆஃப் சர்வீஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து எல்லார்கிட்டேருந்தும் நிறைய கற்றுக்கணும். அந்த ஊரில் என்ன நடக்கிறது, நம்ம ஊரில் என்ன ஸ்பெஷல், எல்லாத்தையும் சேர்த்து நாம் இங்கே நடத்தி காமிக்கணும் அப்படிங்கிற எனக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பெண்களுக்கு எதையுமே செய்ய முடியாதுங்கிறது கிடையாது. ஆளுக்கு வேறு வேறு டிஃப்ரென்சஸ் இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்சது, உங்களால் முடிஞ்சது வேறு மாதிரி இருக்கலாம். பட் நல்லா படித்து தைரியமாக இருந்து அந்த கான்ஃபிடென்ஸோடு செஞ்சால் எதையுமே முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பெண் என்றாலே 1000 அர்த்தம். மாதராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் அல்லவா?